ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 5 கிலோ பாஸ்மதி ரைஸில் 5 கிலோ சிக்கன் ஆட் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்க போகலாம் வாங்க. நம்ம கடாயில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம 5 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 கிராமு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஸோ வேறு அடுப்பில் தான் நம்ம சமைக்கிறோம். ஸோ அதை நம்ம கவனமாக சமைக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதக்கின பிறகு பச்சை மிளகாய் ஒரு 15 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. லைட்டாக வதக்கின பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் நல்லா வதக்கின பிறகு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வதக்கி வாசனை வந்த பிறகு தான் நம்ம இஞ்சியை ஆட் பண்ணணும். இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணியோட வாசம் வரும். இப்போ பூண்டு இஞ்சி வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிட்ட பிறகு தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1/2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கட்டும். நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி 1/2 கிலோ போட்டிருக்கேன். சரி, 2 கிலோ போட்டிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்போட அளவு 1 கிலோவுக்கு 30 கிராமு. ஸோ நம்ம 5 கிலோ போட்டிருக்கோம். 15 கிராம் போட்டிருக்கோம். 150 கிராம் போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு அப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்ட உடனே நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. நுரை வந்தாவே போதும். அரிசி கொட்டிக்கலாம். தண்ணியோட அளவு 1க்கு 1.25. ஸோ நல்லா வதக்கி நுரை வரும்போது நம்ம லெமனை புழிஞ்சு ஊற்றிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு தம் போட்டுடலாம். தம் உடைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தம் உடைக்கும்போது ஃபஸ்ட்டு அடி பிடிச்சிருக்கிறத செக் பண்ணிக்கணும். தண்ணி இருக்குதா பார்த்துக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நம்ம அளவெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கனால பர்ஃபெக்டாக ரைஸும் உதிரியாக வந்திருக்குது. பாருங்கள் ரைஸ் எப்படி தகன்னு இருக்குது பாருங்கள். சிக்கன் பீஸும் எதுவும் உடையாமல் சிக்கன் நல்லா உதிரியாக நீளமாக எப்படி வந்திருக்குது பாருங்கள்.